இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் எப்படி அழுவாங்க. ஏன்னா அது அவரோட லாஸ்ட் படம்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உனக்கு அந்த ஃபோட்டோ வேணுமா, அந்த படம் பார்க்கணுமா, நீ விஜய் ஃபேன் தானே, 2500 கொடு, நான் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் கதறி அழுவேன். எப்படி நான் வரப்போகிறேன் விஜய் சாரை இனிமேந்து பார்க்காம அதில் எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரும் புதைச்சிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த லிங்க் வந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க ப்ளீஸ். ரசிகர்களாகிய நம்ம தான் வந்து சாருக்கு இப்போ நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஹலோ ஹாய், கம்ப்ளீட்லி நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, இந்த ஜனநாயகம் டீம், டைரக்டர், ப்ரொடியூசர், விஜய் சாரோட ஃபேன்ஸ் அத்தனை பேருமே ரொம்ப அப்செட்டாக இருக்கும். நான்லாம் வந்து விஜய் சாருக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரசிகையா, ஓகேவா, அவ்வளோ ரசித்து பார்க்குற விஜய் சாரோட படம் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ்கள் அதெல்லாம் தாண்டி எப்போ வரும் ரசிகர்களாகிய நாங்கள் வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி யாராவது அன்ஃபேராக யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, எப்படியோ லீக் ஆகிருக்கு. ப்ளீஸ் இதை நம்ம பார்க்குற நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாராவது கிடைக்குதுன்றதுக்காக ப்ளீஸ் யாரும் அதை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உனக்கு அந்த ஃபோட்டோ வேணுமா, அந்த படம் பார்க்கணுமா, நீ விஜய் ஃபேன் தானே, 2500 கொடு, நான் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்மலாம் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதான் இந்த சினிமா உலகம் வந்து நல்லா இருக்கும். எவ்வளோ பேரோட கனவு, அதில் எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரும் புதைச்சிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த லிங்க் வந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க அந்த டீமுக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு என் மைண்டில் நான் மட்டும் இல்லை, விஜய் சாரோட ஃபேன்ஸ் அத்தனை பேரும் இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் எப்படி அழுவாங்க. ஏன்னா அது அவரோட லாஸ்ட் படம்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்ச நாள் விஜய் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க போகிறாருன்ற அந்த எண்ணத்தோடயே நாங்களாம் இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ரிலீஸ் ஆகிருக்கு, லீக் அவுட் ஆகிருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதை சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் இதை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டரில் நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எப்படி இந்த தேட்டரை விட்டு வெளில வரப்போகிறோம், விஜய் சாரோட படம் கடைசி பார்த்துட்டு நான்லாம் கதறி அழுவேன். எப்படி நான் வரப்போகிறேன் விஜய் சாரை இனிமேந்து பார்க்காம அப்படிலாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ண நாட்கள் இருக்குது. இந்த படத்துக்காக நான் ஏங்கினேன், எப்போ பார்ப்போம், எப்படி பார்ப்போம் அப்படின்னு நிறைய கற்பனைகள்லாம் பண்ணி வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையும் உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். ரசிகர்களாகிய நம்ம தான் வந்து சாருக்கு இப்போ நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். யாருமே இந்த லிங்க் வந்தாலோ யாராவது கொடுக்குறேன்னு சொன்னாலோ சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு டைரக்டர் சாரோட குழந்தைய நம்மளே ஒரு கருவை இருக்கிற மாதிரி அதை யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, என்னம்மா எதுக்கோ குரல் கொடுக்காம இதுக்கு வந்து குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரசிகை, விஜய் சாரோட ஒரு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமா ரசிகையாக மட்டுமே, ஓகேங்களா. அதனால என்னை எந்த ஒரு அரசியல்லையோ எதுலேயோ என்னை வந்து இன்க்ளூட் பண்ணி பேசாதீங்க. என்னோட விஜய் சாருக்காக இன்னைக்கு இல்லை என்னைக்கு நடித்தாலும் முதல் ரசிகையாக நான் போய் என்னால் முடிச்சு டிக்கெட் எடுத்து அடிச்சு பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஆள், ஓகேவா. அந்த மாதிரி ஒரு பர்சன் மட்டுமே தவிர மற்றபடி கண்மூடித்தனமாக நம்புகிற எதையுமே நான் கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலையான்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். நான் பேசுறது ஒன்லி சினிமாக்காகவும், சினிமாவில் நடித்த விஜய்க்காகவும், சினிமாவில் நடித்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நிறைய குடும்பங்கள் வாழ்க்கைக்காகவும் தான் நான் பேசுகிறேனே தவிர இது அரசியல் சார்ந்தது கிடையாது.